இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்து எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கும் பிதாவாகிய இறைவா, எங்களது நிச்சயம் சுவாமி. உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்களது நிச்சயம் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய இறைவா, எங்களது நிச்சயம் சுவாமி. தூய தமதுருத்துவமாயிருக்கிற ஒரே இறைவா, எங்களது நிச்சயம் சுவாமி. புனித மரியாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீரில் உத்தம புனித கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கபிரியேல் தூதரால் அருள் நிறைந்த மரியே என்று வாழ்த்தி வணங்கப்பட்ட புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய அன்னை என்று எலிசபெத் அம்மாளால் புகழ்ந்து அழைக்கப்பட்ட புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை தியானத்தினால் உம்மை போற்றுவது நலமென்று மறைநூல் அறிஞரான புனித பலவந்த் என்பவரால் அறிவிக்கப்பட்ட புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த உத்தம ஜெபத்தால் எல்லாரும் எல்லா நன்மைகளையும் உமது வழியாய் அடையலாம் என்று அவரால் அறிவிக்கப்பட்ட புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் உள்ள தூதருக்கு துதி மிகவும் ஒப்பானதாய் அமைந்திருக்க தகுதியுள்ள புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை சித்தத்திற்கு மிகவும் உகந்ததும் சிறப்பான பேருள்ளதுமான தியானத்தை கொண்ட புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது மன்னர் 10 நரம்பு வீணையால் இறைவனை வாழ்த்தியது போல ஜெபமாலை என்னும் தூய கருவியால் துதிக்கப்படுகின்ற புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இஸ்ராயேல் மைந்தர் 150 ராகம் உள்ளதாய் அமைந்த ஓர் இசை கருவிக்கு ஜெபமாலை அடையாளம் என மறைநூல் அறிஞரால் அறிவிக்கப்பட்ட புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த 150 ராகங்களும் ஜெபமாலையின் 150 மணிக்கு ஒப்பானவை என்பதால் மகிமை பெற்ற புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் தங்கள் கேடயமாக கைக்கொள்ளும்படி அருளப்பட்ட புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதன் பக்தியை கொண்டிருப்பவர்களுக்கு ஞான ஒளியாய் விளங்குகின்ற புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை பக்தியாயிருந்த உமது தாசரை காப்பாற்றி பகைவரை தோற்கடித்த புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை பக்தியை அறிவிக்கும்படி புனித தோமனிக் என்ற சாமிநாதருக்கு கட்டளையிட்ட புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலையை எப்போதும் பக்தியுடன் ஜெபித்தவர்களுக்கு எண்ணிலடங்கா புதுமைகளை செய்தருளிய புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தியோடு ஜெபமாலையை தியானிப்பவர்களுக்கு நிரம்ப அருள் பாவிக்கும் புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபமாலை தியானத்தை முழு பக்தியோடு செய்வதால்
விண்ணுலக பாதைக்கு ஓர் ஏணி என்று காண்பித்தருளிய புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறை திருவுளப்படி இடைவிடாது ஜெபிப்பதற்கு இது ஓர் உன்னத வழியாய் விளங்கச் செய்த புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துறவியர் எப்போதும் ஜெபத்தால் உம்மை துதிப்பதால் உமது ஆதரவை அடைய செய்கின்ற புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களில் அன்றாடும் ஜெபமாலை செய்து உம்மை மன்றாடுவோர் தங்கள் நிலைமைக்கு ஏற்ற பலன்களை பெற செய்தருளிய புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெய்யான ஜெப ஞானங்களுக்கு ஒளியாகிய புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளுக்கு பாங்கான நல்வழியாகிய புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றாகிய புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை பொருளை எல்லாம் நிறைவாய் கொண்டிருக்கின்ற புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனிதர் அனைவருடைய மணிமுடியாகிய புனித ஜெபமாலை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறிப்புறாகிய இயேசுவே, சேசு எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறிப்புறாகிய இயேசுவே, சேசு எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறிப்புறாகிய இயேசுவே, சேசு எங்கள் தேவனி இரட்சியம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக பரிசுத்த ஜெபமாலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வானதூதர் அறிவித்ததால் உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுதலின் மையமையை அடைவோமாக. ஜெபமாலை அன்னை எங்களுக்கு பரிந்து பேசுவதால் இந்த வரத்தை எங்கள் உள்ளத்தில் பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா, என்னேசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே,
அல்லேலூயா என்னேசையா அல்லேலூயா. உம்மை மிகுந்த நேசத்துடனே ஆராதிக்கிறோம். தேவரீர் அனந்த பட்சத்தோடு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட மனுமக்களின் அவிசுவாசத்துக்கும் நன்றி கெட்ட பாவ துரோகங்களுக்கும் பரிகாரமாக உம்முடைய அப்போஸ்தலர்களின் திடனுள்ள விசுவாசத்தையும் நன்றியறிந்த நேசத்தையும் தர்ம நடவடிக்கைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. இயேசுவின் திரையிருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரையிருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கின்றோம். நேசம் உள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரையிருதய நிழலில் எங்களை இளைப்பாற செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரையிருதயத்தை நோக செய்திருந்தால் அவன் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரையிருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். மேலும் இதுமின்றி உலகத்தில் உள்ள சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாவியர்களுக்கு ஊன்றுகோலும், விதைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயவுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தப்படையவர்கள் தலைமாட்டில் தேவரே நீர்தாமை விழித்து காப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரையிருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எமோடு பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறையாய் உமது திரு இருதய சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமென். இறைவா, இந்த இனிமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்றீர். உம்முடைய மக்கள் உம்மை தேடி நாடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து நீர் பாதுகாத்து கொள்வீராக. எத்தனையோ தேவைகளோடு, எத்தனையோ எண்ணங்கள் ஏக்கங்களோடு உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்பீராக. எங்கெல்லாம் 2-3 பேர் என் பேரால் ஜெபிக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று கூறினீர். நீர் இருக்கின்றீர், எங்களோடு இருந்து பயணிக்கின்றீர், எங்களுக்கு வாழ்வளிக்கின்றீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். எனவே இந்த வேளையில் நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பாண்டவரை, முழந்தால் படியிட்டு ஜெபிக்கக்கூடிய மக்களை நீர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் கேட்கக்கூடிய வேண்டல்கள் எல்லாவற்றையும் நிறைவு செய்து கொடுப்பீராக. இந்த நாளில் அவர்கள் எதையெல்லாம் நம்மிடம் கேட்கின்றார்களோ, எவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவற்றையெல்லாம் நீர் அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பீராக. அவருடைய தேவைகளை எல்லாம் நீர் நிவர்த்தி செய்து கொடுப்பீராக. அன்பாண்டவரை, அன்று உம்மை தேடி வந்த மக்கள் அனைவரும் எல்லா நலன்களாலும் நிரப்பப்பட்டார்கள். உடல் சுகம் இழந்தவர்கள் உடல் சுகத்தை பெற்று கொண்டார்கள். உணவில்லாதவர்களுக்கெல்லாம் உணவளித்தீர். உம்மை தேடி வந்து குணம் பெற்றவர்கள் பலர். எனவே உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய உம்முடைய மக்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. உடல் நோய்கள், உள்ள நோய்கள், பயம் எல்லாவற்றையும் போக்கி அவர்கள் தங்களுடைய வாழ்வை உற்சாகமாக வாழ்வதற்கு உம்முடைய ஆசியாலும் உம்முடைய தூய் ஆவியாருடைய வல்லமையினாலும் தங்களுடைய வாழ்வை வடிவமைத்து கொள்ள அருள் செய்வீராக. அன்பாண்டவரை,
அன்பான பாசமான குழந்தைகளை நிறைவாக ஆஸ்வதிப்பீராக. அவர்களுக்கு நல்ல படிப்பையும் ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் கொடுத்து இந்த சமூகத்தில் அவர்கள் சிறந்து விளங்கருள் செய்வீராக. தொழிலுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல தொழில் வளத்தை கொடுத்து அவர்கள் வாழ்வு வளம் பெறச் செய்வீராக. குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்கி அவர்கள் குடும்ப மகிழ்ச்சியாக சமாதானமாக ஒற்றுமையாக வாழ நீர் அவர்களுக்கு அருள் செய்வீராக. இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நீர் எல்லா நன்மைகளால் நிரப்பி கொண்டிருக்கின்றீர். உம்முடைய ஆசீர்வாதம் அவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். எனவே ஆண்டவரே, இந்த நேரத்தில் நீர் அவர்களை நிறைவாக தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளாலும், குறிப்பாக அவர்கள் உம்மிடம் கேட்டிருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளாலும் நீர் அவர்களை நிரப்பி உம்முடைய பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நமக்காக நமது மத்தியிலே பிரசன்னமாக இருக்கக்கூடிய இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் அருளையும் தரப்போகிறார். அவரே நாம் உற்று நோக்குவோம். நமது கண்களை அவர்கள் மீது பதிய வைப்போம். ஆண்டவர் இயேசு நம்மை நலம் தரக்கூடியவர், நமக்கு விடுதலை தரக்கூடிய அன்பின் தெய்வம். இதோ இந்த நேரத்தில் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு. ஆண்டவரே, எங்களுக்காக இறங்கி வந்தவரே, இந்த நேரத்தில் திரியாத்திரையாக திருப்பயணிகளாக பல்வேறு வேண்டுதல்கள் எண்ணங்கள் ஏக்கங்களோடு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, உமது ஆசீர்வாதம் உமது அருள் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, திருப்பாடல் 122:7, இதோ உன் வீட்டிற்குள் அமைதி நிலவதாக, உன் இல்லத்திற்குள் நல்வாழ்வு தங்குவதாக. ஆண்டவரே, எங்கள் எல்லா குடும்பத்திலும் அன்பு, அமைதி, ஒற்றுமை, சாந்தம், மன்னிப்பு இவைகளால் அலங்கரியும். ஆண்டவரே, கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவிகளை நீரை ஆசீர்வதித்து உமது அன்பிலே நிலைத்திருக்க செய்தருளும். ஆண்டவரே இயேசுவே, எங்களை அன்போடு நேசிக்கின்றவரே, எங்களை தாயன்போடு பேணுகின்றவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நல்ல உடல் ஆன்ம சுகத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு எந்த உடல் மன வியாதியாக இருந்தாலும் நற்கருணை ஆண்டவரால் சுகப்படுத்த முடியும். எனவே அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, நீர் தந்த உடம்பு, நீர் தந்த ஆன்மா இதோ உமக்கே ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அதிலே நல்ல சுகத்திற்காக, நல்ல உடல் ஆன்ம சுகத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக பணிபுரிய, உமக்காக வாழ, உமது நற்செய்தி பணி ஆற்ற இதோ நீர் தந்த எங்கள் வாழ்க்கையை, உடல் பொருள் ஆன்மா அனைத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும், எந்த உடல் நோய்களாக இருந்தாலும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். அந்த நேரத்தில் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்கள். நற்கருணை ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துவார், நம்மை அதிசயங்களை காண செய்வார், வல்லமையை காண செய்கின்ற தெய்வம். இதோ கடவுளால் இயலாத எதுவுமே இல்லை. லூக்கா 1:37, கடவுளால் இயலாதது எதுவுமே இல்லை. ஆண்டவரே நன்றி. உமக்கு கடினமானது எதுவுமே இல்லை. உமக்கு எல்லாமே லேசான காரியம் ஆண்டவரே. எங்களுக்கு நல்ல உடல் ஆன்ம சுகம் தாரும், பூரண உடல் ஆன்ம சுகம் தாரும். நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். மத்தேயு 7:7, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். யோவான் 14:14, ஆண்டவர் என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன். நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். இயேசுவே என்று அவருடைய நாமத்தை உச்சரித்து கூப்பிடுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் உள்ளதை கூப்பிடுங்கள். உங்களுடைய உள்ளத்தில் உள்ள பாரங்கள், சுமைகள், வேதனைகள், காயங்கள், மன கசப்புகள், குடும்ப சோதனைகள், குடும்ப பாரங்கள், தொழிலிலே பின்னடைவு, ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவருடைய பெயரை சொல்லி கூவி அழையுங்கள். ஆண்டவர் இயேசுவே, இயேசுவே எங்கள் தகப்பனே, அப்பா ஆண்டவரே, இயேசுவே தாவீதின் மகனே, எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தீரே, எத்தனை பேருக்கு இறங்கி இருக்கிறீரே. இதோ இந்த மக்கள் மீது இறங்கியறலும். உமது பிள்ளையாகிய, உமது சேயாகிய நாங்கள் உமது சன்னிதானத்திலே முழந்தால் படியிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளத்தில் உள்ள கசப்புகள், பாரங்கள், குடும்ப கடன் தொல்லைகள் அனைத்திலிருந்தும் எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே. நல்ல உடல் ஆன்ம சுகம் தாரும் ஆண்டவரே. மத்தேயு 8:8, ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் சுகம் பெறுவான். 3 யோவான் 1:2, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து உடல் ஆன்ம சுகத்தோடு நலமாக இருக்கும்படி உனக்காக வேண்டுகிறேன். இயேசுவே நன்றி. எங்களுக்கு நல்ல உடல் ஆன்ம சுகம் தாரும், நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும் ஆண்டவரே. இங்கே இருப்பவர்கள், வெளியூரில் இருப்பவர்கள், ஒவ்வொரு திருமணமான ஆண்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. யோசுவா 1:8-9, நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய், நான் என்று முன்னோடு இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே, வீறுகொள், நான் என்று முன்னோடு இருப்பேன். நன்றி ஆண்டவரே. இணைச்சட்ட 15:10, நீ கையிடும் எல்லா வேலைகளையும் பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, எங்களுடைய தொழில் முயற்சிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவர் எடுக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்புகளை தாரும், நல்ல திருமண வரன்களை தாரும், நல்ல குழந்தை செல்வத்தை தாரும் ஆண்டவரே. இந்த சன்னிதானத்தை தேடி வந்திருக்கூடிய ஒவ்வொருவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், அவருடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களுக்கு நீரே ஞானத்தையும் கல்வி அறிவையும் புகட்டும் ஆண்டவரே. எங்களோடு பேசுவதற்காக நன்றி. உமது ஆசீர்வாதத்தை தாரும், உமது அருளை தாரும், சுகமாக்கும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன ஆறுதலை, மன மகிழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. ஆமென். பிள்ளையாகிலும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றேன். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதிரென்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, ஜெபமாலை அன்னையினுடைய நவநாள் பக்தர்களே, இந்த மணலூர் ஜெபமாலை மாதாவினுடைய திருவடிகளிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நமது உள்ளத்திலும் நமது கையிலும் பல்வேறு விதமான எண்ணங்கள், ஏக்கங்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். மனபாரங்களோடு வந்திருக்கிறோம். யாரை நம்பி? இந்த தாயை நம்பி, இந்த ஜெபமாலை அன்னையை நம்பி நாம் வந்திருக்கிறோம். அவளை நம்பி பல தூரத்திலிருந்து பல வேலைகளெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, பல காரியங்களெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, என் அன்னை, என் தாய் என்று இந்த தாய் வீட்டிற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த தாயை தேடி நமது சேயாகிய பிள்ளைகள் அனைவரும் நமது தாய் வீட்டிற்கு வந்திருக்கிறோம். தாயை தேடி வந்திருக்கிறோம். உங்களுடைய சுமைகள், இதயத்தில் உள்ள சுமைகள், கையில் உள்ள வேண்டுதல்கள், கணம், பாரங்கள் அனைத்தையும் அவர் லகுவாக எளிதாக கரைக்கக்கூடியவள் நமது தாய். தனது பிள்ளைகளுடைய வேதனைகள், கசப்புகள், தேவைகளை அறிந்தவள் தான் நமது தாய் ஜெபமாலை அன்னை, மணலூர் அன்னை. எத்தனையோ பேருக்கு நலம் அளித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நல்ல உடல் ஆன்மகசம் தந்திருக்கிறார் அன்னை மரியாள். எத்தனை பேருக்கு குழந்தை செல்வத்தை தந்திருக்கிறாள். எத்தனையோ பேருக்கு நல்ல குடும்ப ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார் இந்த தாய் அன்னை மரியாள். நல்ல வேலை வாய்ப்புகளை தந்திருக்கிறாள். எனவே அத்தகைய இந்த தாய் நம்மை இன்னும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் எனவும், நமது வேண்டுதல் விண்ணப்பங்கள் அனைத்திலும் அந்த தாயினுடைய பரிவிரக்கம் இருந்து தாய் போல தேற்றி, தந்தை போல நம்மை ஆற்றி இந்த இடத்திலிருந்து நாம் செல்லும் பொழுது அருள் மழைகளை, அருள் மாலையோடு நாம் திரும்ப செல்ல வேண்டும் என்று நாம் இந்த தாய் மூலமாக நாம் வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியானது விக்டர் அந்தோணிமுத்து, அந்தோணி அம்மாள், மிக்கேல் ஜெனிட்டா இவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், கிளின்டன் நல்ல தொழில் முன்னேற்றம், நல்ல படிப்பு, நல்ல வேலை வாய்ப்பு வேண்டியும், தியாகன் குழந்தைகள் நல்ல வேலை வாய்ப்புகள் வேண்டியும், ஸ்டீபன் மாலினி குழந்தைகளுக்கு நல்ல உடல் ஆன்மீகம், நல்ல மேற்படிப்பு, கல்வி வளர்ச்சிகளுக்காகவும், புஷ்பராஜ் மெர்லின் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், அந்தோணி செல்வராஜ் ஜெயரூபி மகள் திருமணம் நல்ல முறையிலே நடைபெற வேண்டுமெனவும், செல்வராஜ் ஹேமலதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், மகன் நல்ல உடல் ஆன்ம சுகத்திற்காகவும், காட்வின் இருதய புனிதா இவர்கள் மகன் நல்ல குழந்தை பாக்கியம் பெற்றதற்கு நன்றி திருப்பலியாகவும், ஏஞ்சல் திருமண மரன் வேண்டியும், ஸ்டீபன் மேபல் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், செபஸ்டியான் செல்வமேரி இவர்கள் நல்ல உடல் ஆன்ம சுகம் வேண்டியும், அந்தோணி சார்லஸ் அமுதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், நல்ல கல்வி வளர்ச்சிகளுக்காகவும், சூசிராஜ் ஞானஸ் மேரி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ராஜன் செல்வராணி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும், வானதூதர் புனிதர்கள் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த தூய மரியன்னையினுடைய பரிந்துரையால் இன்றைய துயரங்களிலிருந்து விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் மன்றாடுகின்றோம். பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்பல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றை எல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களோ? ஏற்கனவே செல்வராகிவிட்டீர்களோ? எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியும் என்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லோருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள், நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள், நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள், நாங்களோ மதிப்பற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். அடிக்கப்படுகிறோம், நாடோடிகளாய் இருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். பழிக்கப்படும் போது ஆசி கூறுகிறோம். துன்புறுத்தப்படும் போது பொறுத்து கொள்கிறோம். அவமதிக்கப்படும் போது கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம். இதுவரை அனைத்திலும் கழிவுப் பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. பக்கமன் 183, பக்கமன் 183. ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும், நீ வழியாகும் என் வாழ்வுக்கு
நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே கோட்டையும் நீயே அன்பனும் நீயே நண்பனும் நீயே இறைவனும் நீயே. நீ ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். நீ வரும் நாளில் அமைதி வரும் உன் நீதியும் அருளும் சுமந்து வரும். இரவின் இருளிலும் பயம் விலகும் உன் கரத்தின் வலிமையில் உயர்வு வரும். கால்களும் இடறி வீழ்வதில்லை தோள்களும் சுமையால் சாய்வதில்லை. என் ஆற்றலும் வலிமையும் நீயாக என் ஆற்றலும் வலிமையும் நீயாக. நீ ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். விடியலை தேடிடும் விழிகளிலே ஒரு விளக்கினை ஏற்றிடும் பேரொளி நீ. பால் நிறைந்தூட்டும் தாயும் நீ என் பால்வெளி பயணத்தின் பாதையும் நீ. அருவிக்கு நடத்திடும் ஆயனும் நீ அகமணம் அமர்ந்தென்னை ஆழ்பவன் நீ. என் மீட்பரும் நேசரும் நீயாகும் என் மீட்பரும் நேசரும் நீயாகும். நீ ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். அரணும் நீயே கோட்டையும் நீயே அன்பனும் நீயே நண்பனும் நீயே இறைவனும் நீயே. நீ ஒளியாகும் என் பாதைக்கு விளக்காகும். நீ வழியாகும் என் வாழ்வுக்கு துணையாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வது ஏன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாக, தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்ததில்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்து தாம் உண்டது மட்டுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாசமான தந்தை அவர்களே, அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய தாய் தூய ஜெபமாலை அன்னையை தேடி நாடி வந்திருக்கின்றீர்கள். அந்த அன்னைக்கும் நமக்கும் ஒரு ஆழமான உறவு இருக்கிறது. அந்த உறவினுடைய வெளிப்பாடாக நாம் நம்முடைய தாயை தேடி அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம். இந்த உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அல்லது எப்படி அன்னை மரியாவினுடைய உறவு இருக்கிறது, எப்படி இருந்தது என்பதை பற்றி இந்த நாள் முழுவதும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் அன்னை மரியாவிற்கும் இந்த ஏவாளுக்கும் இருந்த உறவு. நீங்கள் ஏவாவினுடைய வாழ்வை எடுத்து சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் ஆதாமை உருவாக்கி ஆதாமுக்கு துணையாக ஏவாளை கொடுப்பார். ஏவாளுடைய கீழ்ப்படிதலினால், அந்த கீழ்ப்படிமை இல்லாமையினால் அந்த உலகத்திற்குள் பாவம் வருகிறது. கீழ்ப்படிந்து ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் போனது. எனவே ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கின்றார் என்றால் அதை பின்பற்ற வேண்டும் என்று நமக்கு எண்ணம் வருவதில்லை. அதை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சிந்திப்பதில்லை. மாறாக அதை வைத்துக்கொண்டு ஆண்டவரை விட பெரியவர்களாக மாறிவிட வேண்டும், ஆண்டவரை விட என்னை நான் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம்தான் நம்மிடம் இருக்கிறதே தவிர, அன்னை மரியாவை போல கீழ்ப்படிதலோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நான் ஆண்டவருடைய அடிமை, நான் என ஆண்டவருக்கு அர்ப்பணமானவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு மனம் வருவதில்லை. இன்று நாம் வாழக்கூடிய இந்த சூழலை எடுத்து சிந்தித்து பாருங்கள். முழுக்க முழுக்க எல்லோரும் ஏவாளை போன்றே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். குடும்பத்திற்கு கீழ்ப்படிவதில்லை, ஆசிரிய பெருமக்களுக்கு கீழ்ப்படிவதில்லை, தாங்கள் இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய இடத்தில் முதன்மையானவர்களுக்கு கீழ்ப்படிவது இல்லை. இந்த கீழ்ப்படியாமை தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் ஆண்டவருக்கும் கீழ்ப்படிவதில்லை. இன்று வாழக்கூடிய மக்களுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கிறது. பல குழந்தைகள் சொந்த பெற்றோருக்கு கூட கீழ்ப்படிவதில்லை. எனவே மாணவர்களே, ஏவாளுடைய மனநிலையை கொண்டு வாழ ஆரம்பித்து விட்டோம். ஏனென்றால் அது நம்முடைய முன்னோராகிய ஏவாளிடமிருந்து வந்த ஒரு பண்பு. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு தாயாக கொடுக்கப்பட்ட நம்முடைய தாய் தூய ஜெபமாலை அன்னை, நான் ஆண்டவருடைய அடிமை, எனவே நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ கடமைப்பட்டிருக்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். இந்த கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நிலையான வாழ்வை கொடுப்பார். எனவே உங்கள் பாவமெல்லாம் உங்களிடமிருந்து அகற்றப்படும் என்பதை நாம் முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த கீழ்ப்படியாமையிலிருந்து நம்மை ஆண்டவரோடு இணைப்பதற்கு அன்னை மரியாள் ஒரு மிகப்பெரிய பாலமாக அமைந்திருக்கின்றார்கள். அதற்கு மையமாக இருப்பது தான் இந்த கீழ்ப்படிதல். இரண்டாவது, அன்னை மரியாவிற்கும் இந்த தாவீது அரசருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. தாவீது அரசரை பற்றி நிச்சயம் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். இந்த உலகத்தில் தாவீது ஆட்சி செய்தது போல வேறு எந்த அரசர்களும் இதுவரை ஆட்சி செய்யவில்லை என்று பேசக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அரசர் தாவீது. அந்த தாவீது பல நேரங்களில் பாவத்திற்கு வீழ்ந்து கிடந்தாலும் மீண்டும் மீட்டெடுத்து அரசராக இருந்து ஆட்சி செய்து வந்து கொண்டிருந்தார். அதே போல
நம்முடைய தாய் அன்னை மரியாவும் அரசியாக இருந்து நம்முடைய தாய் திருச்சபையையும் நம்மையையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எனவே இந்த தாய் திருச்சபை வழிநடத்துவதற்கு அரசியாக அன்னை மரியாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த உறவை இணைப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள். தாவீது பாவம் செய்து விடுவார். தாவீதினுடைய அந்த பாவத்தினால் தான் திருப்பாடல் 51 அவர் எழுதியிருப்பார். உங்கள் எல்லோருக்கும் தெரியும். திருப்பாடல் 51 இருக்கிறதா? திருப்பாடல் 51 எடுத்து வாசியுங்கள். அது தாவீது அவன் பாவம் செய்த பின்பு எழுதிய ஒரு திருப்பாடல். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும், உம்முடைய அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். போதும், இன்னும் அது போதும். ஏனெனில் எதை நான் உணர்கின்றேன்? என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். எப்பொழுது நீங்கள் உங்களுடைய குற்றங்களை குறைகளை உணர்கின்றீர்களோ அப்பொழுதுதான் அதிலிருந்து உங்களால் மீண்டு வர முடியும். அதுவரை எத்தனை பேர் உங்களுக்கு எவ்வளவுதான் அறிவுரைகள் கூறினாலும் அது எல்லாம் நம்முடைய மண்டையில் ஏறாது. நம்மையும் நாம் மாற்றிக்கொள்ள மாட்டோம். எனவே தாவீது ஆண்டவரிடம் சென்று மன்றாடுகின்றார். ஆண்டவரே, என் குற்றங்களை நான் உணர்கிறேன். எனவே இந்த குற்றங்களை நீங்கள் உணர வேண்டும். இது தாவீது எழுதிய பாடல். அன்னை மரியாவுடைய பாடல் ஒன்று இருக்கு பாருங்க, லூக்கா நற்செய்தியில் அந்த பக்கமா. அதை வாசிங்க. ஆமா, லூக்கா போதும், அந்த ஒன்று தான் போதும். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது யார் பாடினது? அன்னை மரியாள். அது என்னது? ஆண்டவரே, ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். ஆண்டவர்களே, இந்த தாவீதினுடைய வாழ்க்கை பாவத்தில் இருந்தது. ஆனால் அன்னை மரியாள், ஏனெனில் ஆண்டவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்குகிறார். நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். இது முக்கியமானது. ஆண்டவர் என்னை பார்க்கவில்லை, ஆண்டவருக்கு நான் யார் என்று தெரியாது, என்னை பற்றி ஆண்டவருக்கு எதுவுமே தெரியாது என்று நீங்கள் நினைப்பது தவறானது. நீங்கள் நன்மை செய்கின்ற பொழுதும் தீமை செய்கின்ற பொழுதும் பாவத்தில் இருக்கின்ற பொழுதும் பாவத்தால் கண்கலங்கி ஆண்டவரிடம் வருகின்ற பொழுதும் ஆண்டவர் உங்களை காலை முதல் இரவு வரை பார்த்து கொண்டே இருக்கிறார். எனவே ஆண்டவர் உங்களுடைய தாழ்நிலையை கண்ணோக்குகிறார். இது அன்னை மரியாவிற்கும் அங்கு இருக்கக்கூடிய தாவீதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமான ஒரு உறவு. அன்னை மரியா முழுக்க முழுக்க ஆண்டவர் சார்ந்ததாக இருந்தார். தாவீது பாவத்தில் வீழ்ந்தாலும் மீண்டும் போராடி ஆண்டவரிடம் சென்று மன்றாடி, ஆண்டவரே, என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மீண்டும் ஆண்டவரோடு இணைந்து கொள்கின்றார். ஆனால் அன்னை மரியாள் பாவம் செய்யாமல் தன்னுடைய அடிமை நிலையிலிருந்து ஆண்டவருக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்திக் கொள்கின்றார். இது தாவீதுக்கும் அன்னை மரியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவினுடைய வெளிப்பாடு. மூன்றாவதாக அன்னை மரியாவிற்கும் சூசை தந்தைக்கும் இருந்த உறவு. சூசேப்பர் யார்? அன்னை மரியாவுக்கு கணவர். என்ன இது? கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான உறவுக்கு எடுத்துக்காட்டுதான் அன்னை மரியாவும் சூசையப்பரும். நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தி சூசை தந்தைக்கு தெரிய வருகிறது. அவர் எப்படியாவது அன்னை மரியாவை விலக்கிவிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். இப்போ திருமணமானவர்கள்லாம் அப்படி யோசிச்சு பாருங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் கருவுற்றிருந்தீர்கள்னு சொன்னால் உங்கள் வீட்டுக்காரர் உங்களை ஏற்றுக்கிடுவாரா, ஏற்றிட மாட்டாரா? அவர் இப்போமே எங்களை ஏற்றுக்கிட மாட்டார் ஃபாதர். அதான் அவர் இப்போவுமே எங்களை ஏற்றுக்கிட்டதே பெரும்பாடு ஃபாதர். இதில் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி நாங்கள் இருந்தோன்னு சொன்னால் அவர் ஏற்றுக்கிடுவாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்ன? இதுதான் சூசை தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பம். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய தூதர் கனவில் வந்து, உம்முடைய மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள நீர்
அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியாரனுடைய வல்லமையினால். அன்பார்ந்தவர்களே, இது சாதாரண மனிதர்களால் அல்லது சாதாரண சிந்தனையாளர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மால் ஏற்றுக்கொள்வது கடினம். இன்னும் இதை பற்றி எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டு கொண்டே இருக்கின்றன, எத்தனையோ இதை பற்றிய தவறான சிந்தனைகளும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சூசையப்பரை மட்டும் சிந்தித்து பாருங்கள். அவர் ஒரு நல்ல கணவர், அவ்வளவுதான். தன்னுடைய மனைவி எந்த குறைபாடுகள் குற்றங்களோடு இருந்தாலும் அவர் கவலை கொள்ளவில்லை. உங்களுக்கு குறைகள் இல்லையா? எல்லாம் நிறைவாக இருந்தீர்களா? இல்லை, ஒரு சில குறைபாடுகளோடு இருந்தீர்கள். ஆனால் உங்கள் கணவர் உங்களை ஏற்றுக்கொண்டார் அல்லவா? அதுதான் சூசை தந்தையிடம் இருந்த அளவு கடந்த ஆன்மீகத்தினுடைய வெளிப்பாடு. தன்னுடைய மனைவியை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய மனைவி இப்படி இருக்கிறார், அப்படி இருக்கிறார் என்று கவலை கொள்ளவில்லை. தன்னுடைய மனைவியை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். அது ஆண்டவரோடு அவர் வைத்திருந்த ஆழமான நம்பிக்கையினால் வெளிப்படக்கூடியது. எனவே நாம் சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்கின்றார். இந்த கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் அன்னை மரியாவும் சூசை தந்தையும். அடுத்து பாருங்கள், திருமணமாகி சூசையப்பரும் அன்னை மரியாவும் பயணம் செய்து கொண்டிருப்பார்கள் எருசலேமுக்கு. அப்பொழுது அன்னை மரியாவிற்கு அந்த பிரசவ வலி வந்துவிடும். அங்கே அன்னை மரியாவுக்கு பிரசவம் எல்லாம் முடிந்துவிடும். அவர்கள் இரவிலே தூங்கி கொண்டிருப்பார்கள். இயேசு குழந்தையாக அன்னை மரியாவுடைய மடியில் இருப்பார். அப்போதுதான் அவர் வானதூதர் வந்து சூசையப்பருக்கு சொல்வார், குழந்தையை கொல்ல ஏரோது தேடி கொண்டிருக்கிறான், உடனடியாக புறப்பட்டு போங்கள், எகிப்துக்கு போங்கள் என்ற செய்தி கொடுக்கப்படுகிறது. அவர் உடனடியாக கண் விழித்து அன்னை மரியாவிடம் சென்று சொல்கின்றார், நாம் எங்கு சென்றாக வேண்டும்? நம்முடைய நாட்டை, நம்முடைய தேசத்தை எல்லாம் விட்டுவிட்டு இன்னொரு தேசத்திற்கு சென்றாக வேண்டும். எனவே உடனடியாக புறப்பட்டு செல்கின்றார்கள். அன்னை மரியாள் ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. இப்போ உங்கள் வீட்டுக்காரர் எதாவது அவங்கள்ட்ட சொன்னால் நீ எத்தனை கேள்வி கேட்பிய? அவரு குழம்பி, ஐயோ கடவுள் எதுவுமே சேண்டாமா, நானே செய்கிறேன், அந்த மனநிலைக்கு வந்துடுவார். ஆமாம், இப்போ கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கூட எத்தனை கொஸ்டின் கேட்டிருப்பிய? ஆமாம் இல்லையா? கோயிலுக்கு வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கூட பல கேள்விகள். பிரசங்கம் முடிஞ்சு போவோம், கொஞ்சம் கழித்து போவோம், சாப்பாடு ரெடியாக இருக்கும், சாப்பாடு வச்சுட்டு போவோம், பிள்ளைக்கு சாப்பாடு வைக்கணும், அதை செய்யணும், என்ன செய்வோம்? அவர்களை நாம் என்ன கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்போம். அது பெண்மையினுடைய ஒரு வெளிப்பாடு. ஆனால் அன்னை மரியா பாருங்களேன், சூசை தந்தை அழைத்த உடனடியாக, அது இரவு வேளை, அப்படியே சூசை பேர் கூட கழுதையில் ஏறி போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவினுடைய வெளிப்பாடு. கேள்வி கேட்காமல் எல்லாவற்றையும் செய்வது. அப்படிப்பட்ட கணவன் மனைவி அமைய வேண்டுமென்றால் உங்களுடைய வாழ்வில் உறவு ஆளப்பட வேண்டும். கடமைக்காக இருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இல்லாமல், அல்லது ஐயோ எனக்கு இதுதான் கிடைத்து விட்டது என்று நீங்கள் தவறாக நினைத்து விடக்கூடாது. ஏனென்றால் உங்களையும் உங்கள் கணவரையும் இணைத்து வைத்தது நீங்கள் ஆசைப்பட்டதாலோ அல்லது உங்கள் கணவர் ஆசைப்பட்டதாலோ அல்ல, ஆண்டவர் ஆசைப்பட்டதால் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். அதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே தான் திருமணம் எங்கு நிச்சயிக்கப்படுகிறது? மறந்து போயிட்டு பாதர், திருமணத்துக்கு முன்னாடி எப்பண்டா கல்யாணம் முடிப்போன்னு ஆசையாக இருந்து பாதர், கல்யாணம் முடித்த பிறகு ஏன்டா கல்யாணம் முடித்தோன்னே வருத்தமாக இருக்குது பாதர். திருமணங்கள் எல்லாம் எங்கே நிச்சயிக்கப்படுகிறது? ஆமாம், சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. எனவே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்தா நல்லதாக கொடுப்பாரா கெட்டதாக கொடுப்பாரா? அப்போ நல்லதாக தானே கொடுத்துருக்காரு. வேற ஏன் சண்டை வருது? ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல? ஆண்டவர் கொடுத்தது நல்லது, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய பார்வை ஏவாளை போல் இருந்ததென்றால் அங்கு பாவம் நிறைந்துவிடும். அன்னை மரியாவை போல் இருந்ததென்றால் அங்கு இரக்கம் இருக்கும், கீழ்ப்படிதல் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், ஏற்றுக்கொள்ளுதல் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், விட்டு கொடுத்தல் இருக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கொடுத்தது நல்லது. சூசையப்பருக்கு அன்னை மரியாள் தலை சிறந்தவராக, அதே போல் அன்னை மரியாவுக்கு சூசை தந்தை இந்த உலகத்தில் எல்லா தலைமுறையும் போற்றக்கூடிய அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு கணவர். எனவே அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவிற்கும் சூசை தந்தைக்கும் இருக்கக்கூடிய ஆழமான உறவு ஆண்டவரால்
ஏற்படுத்தப்பட்டது. அதே போல உங்களுடைய உறவும் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த உறவில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அடுத்து சூசை தந்தைக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு. சூசையப்பர் ஆண்டவரோடு குறுகிய காலம்தான் இருந்தார். அந்த குறுகிய காலத்தில் கூட தன்னுடைய மகனை மிகச்சிறப்பாக வளர்த்தெடுத்து அன்னை மரியாவுடைய பொறுப்பில் கொடுக்கிறார். இயேசுனுடைய அந்த 12 ஆண்டு கால பயணத்திற்கு பின்னால் முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு அந்த பொறுப்பு அன்னை மரியாவிடம் கொடுக்கப்படுகிறது. இயேசுவை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த பொறுப்பு. சூசை தந்தை அதன் பின்பு அவர்களோடு இருக்க மாட்டார். நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். அன்னை மரியாள் ஒரு யூத பெண், இயேசு ஒரே மகன், அவனை நன்றாக வளர்த்தெடுக்க வேண்டும். எனவே சூசை தந்தையிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்ட ஞானம், அறிவு, ஆற்றல் அனைத்தையும் அன்னை மரியாவிடமிருந்தும் பெற்றுக்கொண்டார். இந்த 12 வயதிற்கு பின்பு அன்னை மரியாள் அவரை எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற வேண்டுமோ, எதையெல்லாம் அவர் சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ அதற்கெல்லாம் துணையாக இருந்தவர்தான் அன்னை மரியாள். ஒரு தாயால் ஒரு நல்ல மகளை உருவாக்க முடியும். ஒரு தாயால் ஒரு மகனை மிகச்சிறப்பானவற்றில் வளர்த்தெடுக்க முடியும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான் சூசையப்பரும் அதோடு இணைந்திருக்க இயேசுவும் அவர்களுக்கெல்லாம் பாலமாக இருக்கக்கூடிய அன்னை மரியாவும். இன்று நம்முடைய பிள்ளைகளை சிந்தித்து பாருங்கள். பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள். நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட வேறு ஒன்றுமே சொல்லாண்டாம்பா, படி, செல்ஃபோனை தூரவை, இந்த 2 வார்த்தை மட்டும் சொல்லுங்களேன். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பிடிக்காத 2 வார்த்தை, ஃபோனை கீழே வைன்னு மட்டும் சொல்லுங்கள், அவ்வளோதான். உடனே நான் தற்கொலை பண்ணிடுவேன், கையை வெட்டிடுவேன், சாடிடுவேன், குதிச்சிடுவேன், எனக்கு ஃபோனு தான். படின்னு சொல்லுங்கள், வரவே செய்யுது. படிப்பே வராது. வந்தால் தானே படிக்குது. என்ன ஆமாம், அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம் பாதர், எங்கள் பாதர் படிப்பு வருது, வந்தால் நாங்கள் படிக்க மாட்டோமா பாதர், எங்கள் அம்மா வேறு கொடுமைப்படுத்துகிறா பாதர். என்ன பாருங்கள், இந்த 2 வார்த்தைகள் இந்த குழந்தைகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிவதற்கு நாம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைக்கு சென்று விட்டார்கள். எனவே நம்முடைய குழந்தைகள் அந்த கீழ்ப்படிதல் உடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். ஆண்டவர் இயேசு யாரிடமிருந்து கற்றிருப்பார்? அன்னை மரியாவிடமிருந்து. எல்லாவற்றையும் அன்னை மரியாள் இயேசுவுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்திருப்பார்கள், சமூகத்தை பற்றி அதிகமாக கற்றுக் கொடுத்திருப்பார்கள், வாழ்வை பற்றி அதிகமாக கற்றுக் கொடுத்திருப்பார்கள், அங்கிருப்பவரோடு இருக்கக்கூடிய உறவுகளை பற்றி கற்றுக் கொடுத்திருப்பார்கள். எல்லாவற்றையும் தாண்டி அந்த மகன் தாய் என்ற ஆழமான உறவு. எனவே அன்னை மரியாவும் இயேசுவும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். கணவர் இல்லாமல் வாழ்வது எவ்வளவு கடினம். கணவர் இல்லாத பெண்களுக்கு அது தெரியும். இந்த சமூகம் அவர்களை பார்க்கக்கூடிய பார்வை, அவருடைய மகனை வளர்த்தெடுப்பதற்கு அவர்கள் படக்கூடிய கஷ்டம், ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்வில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் துன்பம் நிறைந்ததாக இருக்கும். அன்னை மரியாள் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு தன்னுடைய மகனை இந்த உலகத்தில் யாரும் வளர்த்தெடுக்க முடியாத அளவிற்கு மிகச்சிறப்பாக வளர்த்தெடுத்தார்கள். வள்ளுவர் மிக அழகாக சொல்லியிருப்பார், ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை அன்னை மரியாள் கேட்டார்கள். உங்கள் பிள்ளைங்களை வச்சு என்னைக்கா கேட்டிருக்கீங்களா? ஃபாதர், என் பையனோ என் பிள்ளையோ ரொம்ப நல்ல பிள்ளைன்னு சொன்னாங்க ஃபாதர். என்னைக்காவது அவர்களை சான்றோர் நல்லோர் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாங்கள் முயற்சி பண்ணுறோம் ஃபாதர். என்ன சான்றோன், நல்லவன், நல்லவள் என்று மற்றவர்கள் சொல்ல கேட்கின்ற பொழுதுதான் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. எனவே மிக சிறப்பான ஒரு உறவு அன்னை மரியாவுக்கும் இயேசுவுக்கும் இடையில் இருந்தது. அது பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு உறவினுடைய வெளிப்பாடு. அடுத்து அன்னை மரியாவுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த உறவு. அன்னை மரியாவுக்கும் ஆண்டவருக்கும் எப்படி ஃபாதர் உறவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் முழுக்க எத்தனையோ பெண்மணிகளை பற்றி நீங்கள் வாசிக்கலாம், எத்தனையோ இறை வாக்குரைத்த பெண்மணிகளை பற்றி வாசிக்கலாம், எத்தனையோ தைரியம் நிறைந்த பெண்களை பற்றி நீங்கள் வாசிக்கலாம், எத்தனையோ அரசிகளை பற்றி வாசிக்கலாம், இளவரசிகளை பற்றி வாசிக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாடு என்ற ஒன்று வருகின்ற பொழுதுதான் முதலாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். இதுவரை நமக்கு தாய் இல்லை, புதிய ஏற்பாட்டிலிருந்து தாய் என்ற ஒரு மிகப்பெரிய நிலை நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்தார்கள். அன்னை மரியாள் ஆண்டவரை தேர்ந்தெடுக்கவில்லை.
ஆண்டவர் அன்னை மரியாவை தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக மீட்பரை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதை தேடுவதற்கு ஆண்டவருக்கு இத்தனை ஆண்டு காலங்கள், பழைய ஏற்பாட்டு முழுக்க பல ஆண்டு காலமாக முயற்சி செய்து அன்னை மரியாவை மிகச் சிறப்பாக தேர்ந்தெடுத்தார்கள். எனவே ஆண்டவருக்கும் அன்னை மரியாவுக்கும் நெருங்கிய உறவு இருந்தது. எனவே தான் நம்ம ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு திருவிழா கொண்டாடுவோம். என்ன திருவிழா ஞாபகம் இருக்கா? யாருடைய தாய்? இயேசு இல்லை, இறைவனின் தாய். ஆமாண்டவர்களே, கடவுளுக்கே யார்தான் தாய்? நம்முடைய தாய் அன்னை மரியாள். அப்படிப்பட்ட தாயை தான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நமக்கும் அன்னை மரியாவுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஒரு மகனாக மகளாக உறவு கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அன்னை மரியாவுக்கும் உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவில் பிளவு ஏற்பட்டு இருக்கிறதா? இந்த பிளவு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறதா? எதுவாக இருந்தாலும் அன்னை மரியாவிடம் மாறுங்கள். உங்களுக்கும் அன்னை மரியாவுக்கும் இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்தி கொள்ளுங்கள். அவர் ஆண்டவரிடமிருந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு பெற்று தருவார். எப்படி ஆண்டவர் இயேசுவை இந்த உலகம் போற்றக்கூடியவர்களுக்கு வளர்த்தெடுத்தார்களோ அதே போல உங்கள் ஒவ்வொருவர் மீதும் தனித்தனியாக அக்கறை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் வளர்த்தெடுப்பார்கள். உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா நலன்களையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் அன்னை மரியா உங்களோடும் உறவு வைத்திருக்கின்றார்கள். உங்களுக்கும் அன்னை மரியாவிற்கும் தனிப்பட்ட உறவு இருக்கிறது. அது நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அன்னை மரியாவை என்னுடைய தாய் என்று ஏற்றுக்கொண்டு உங்களால் அந்த உறவில் வாழ முடியும். எனவே சிந்தித்து பாருங்கள். நானும் அன்னை மரியாவும் இணைந்திருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களாலும் நிரப்பப்படுவோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அன்னை மரியாவுடைய ஆசையை பெற்றுக்கொள்ள வர வேண்டி ஜெபியுங்கள். ஆமென். பக்கம் எண் 87, பக்கம் எண் 87. கவலை மறந்திருப்பேன், இதோ உமது அடிமை. அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுடையதும் எங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை கனிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக என்றும் மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே,
தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய ஜெபமாலை அன்னையினுடைய வணக்க நாளில் நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான வழியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளிக்க திருவுளம் கொண்டார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் வழிவிடுகின்றனர். தலைமை தாங்குவோரும் முடங்கழிந்து நிற்க அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. ஆகவே ஆண்டவரே, அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரோ விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து
கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கோந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒரு மகிழ்ச்சியோடு நம் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம்
இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய விருந்துகள் வைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். பக்கமன் 140 பக்கமன் 140. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவார். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடும் மாற்றவா. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவார். வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாடும் மாற்றவா. உன்னருள் வருகையில் உலகமே மகிழ்ந்திட. உயிரின் உயிரை இறைவா, உணவின் வடிவில் வருவா. வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. உலகம் வாழ நீயும் உந்தன் உடலை சிதைத்து உறவு பலியாய் உயிரை தந்தாய். உனது வழியில் நானும் எனது வாழ்வை உரைத்து உலகை மாற்றும் துணிவை தாராய். உன் அன்பு பாதைகள் என் வாழ்வின் பாடங்கள், உன் அருள் வார்த்தைகள் என் வாழ்வின் தேடல்கள். உலகெல்லாம் மகிழ்ந்திட உள்ளத்தில் நீ வா வா. உயிரின் உயிரே இறைவா, உணவின் வடிவில் வருவா. வாடும் உள்ளம் என்னை தேற்றவா, வாழ்வின் பாதை நாளும் மாற்றவா. அன்புக்குரியவர்களே, மணலூர் ஜெபமாலை மாதா முதல் சனிக்கிழமை ஆராதனை திருப்பலி வழிபாட்டிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கிறோம். பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள், பல வேலைகளெல்லாம் விட்டு வந்திருக்கிறீர்கள். சேதுக்கு வாய்க்கால் பங்குசாமி இங்கே இருக்கிறாங்க. அவங்க ஊரில் ஒரு சின்ன வேலை கொடுத்துட்டு வந்தாங்க மக்களுக்கு. ஆனால் அதையும் மீறி இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ஃபாதர் வர்றாருன்னு தெரியாது. இருந்தாலும் பாருங்கள், அந்த மாதா மேலே அவ்வளோ ஒரு பற்று, ஒரு பிடிப்பு. என்ன முடிஞ்சு போய் நம்ம பங்கு வேலையை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. உண்மையில் அந்த அளவுக்கு இந்த மணலூர் மாதா மீது பற்றை நாங்கள் மெய்சிலிருக்க வைக்கிறது. உங்கள் மீது நீங்கள் கொண்டுள்ள விசுவாசம் மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. பல ஆண்டுகளாக இப்பொழுது இந்த மணலூர் மாதா கொஞ்சம் கொஞ்சமாக பல மக்கள் வரக்கூடிய ஒரு இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பல நல்ல காரியங்கள் நடக்கிறது. இந்த இடத்திற்கு வந்து செல்பவர்கள் நன்மையே பெற்று செல்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. எனவே நீங்களும் பல இடங்களிலே சென்று சொல்லுங்கள். உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு சொல்லி இந்த இடத்திற்கு வந்து நன்மை மட்டுமே பெற்று செல்லக்கூடிய இந்த இடம், இந்த மணலூர் மாதா நன்மை மட்டுமே நமக்கு வழங்கக்கூடிய நல்ல ஒரு மாதா, நல்ல ஒரு தாய் என்பதை
நாம் மாதாவினுடைய மகிமையை பல இடங்களுக்கு நாம் எடுத்து சொல்லுவோம். அதற்கு ஒரு சாதனமாகத்தான் இந்த யூடியூப் இப்பொழுது இணையதளம் ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம். இறை வார்த்தை இமை, இறை வார்த்தை இமை என்று நீங்கள் அதில் தட்டச்சு செய்தால் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு முதல் சனிக்கிழமை வழிபாடு, அதே போல் ஞாயிறு மறையுரைகள் மட்டும் விவிலிய கோணத்திலே உங்களுக்கு அருமையான கருத்துகள் வழங்கப்படும். எனவே நீங்கள் அந்த யூடியூப்பில் நீங்கள் திறந்து பார்த்தால் எவ்வளவோ சேனல் பார்க்குறோம், ஆனால் ஆண்டவருடைய சேனல், ஆண்டவருடைய வார்த்தை இதில் வரும். இந்த மாதாவினுடைய முதல் சனிக்கிழமை ஒளிபரப்பப்படும் இறை வார்த்தை இமை. எனவே அதை நீங்கள் இது பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப், உங்களுக்கு தெரியாது போனால் நீங்கள் வர முடியாத நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்து கொள்ளலாம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் பல மக்களை பார்க்க முடிகிறது. என்ன வித்தியாசமான மக்கள், வித்தியாசமான ஊர்லேருந்து நிறைய பேர் வர்றாங்க. அடுத்த வாரம் வேற ஒரு ஊர்லேருந்து வர்றாங்க, அடுத்த வாரம் அடுத்து, அப்படி பார்க்கும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்கிறது. என்ன உண்மையிலேயே மிகவும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். மாதாவினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று திரும்புவீர்கள். ஒவ்வொரு முறையும் நாம் நம்மளால் இயன்ற மாதாவினுடைய அன்பு விருந்து நடைபெறுகிறது. எனவே அதை உண்டு மகிழ்ந்து செல்லுங்கள். அதற்காக உங்களால் முடிந்தவைகளை நீங்கள் அன்னைக்கு வாரி வழங்குங்கள். ஒரு படி அரிசி அல்லது 5 படி அரிசி என்ற விதத்திலே நீங்கள் அவ்வப்போது காணிக்கைகளும் நீங்கள் கொடுக்கலாம். நமது இந்த நாளிலே இந்த திருப்பலியை தலைமையேற்று சிறப்பு செய்தவர் அருட்தந்தை பால் ரோமன் அடிகளார் அவர்கள். தந்தை அவர்கள் சேதுக்கு வாய்க்கால் பங்கு தந்தை, நமக்கு தெரியும். அங்கிருந்து நிறைய பேர் இங்கு வருகிறீர்கள். சேதுக்கு வாய்க்காலுக்கும் இந்த மணலூருக்கும் ரொம்ப ஒரு பெரிய நெருக்கம். சொந்தக்காரங்க மாதிரி உரிமையோடு அவ்வப்போது வந்து ஊக்கப்படுத்தக்கூடியவர்கள், இந்த ஆலயத்தை மெருகூட்டக்கூடியவர்கள் நீங்கள் தான். எனவே அந்த இடத்திலே பங்கு தந்தையாக இருந்து சிறப்பாக தந்தை பால் ரோமன் அவர்கள் எளிமையாக அமைந்த பசுவை போன்று சாந்தமான ஆட்டுக்குட்டியை போன்று மிகவும் மென்மையான ஒரு விதத்தில் இருந்து நல்ல ஒரு பணியை மக்களோடு மக்களாக ஒரு சிறிய பங்காக இருந்தாலும் எளிமையாக ஏற்றுக்கொண்டு நான் இதில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்வேன் என்ற ஒரு நிலையிலே தந்தை அவர்களுடைய ஒரு தாராள குணம், ஒரு கனிவு நிறைந்த ஒரு உள்ளம் அவர் இருந்து நல்ல முறையிலே பங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த மணலூர் ஆலயத்திற்கு அழைக்கும் போதெல்லாம் மாதா மீது கொண்டுள்ள பக்தியினால், மாதா மீது கொண்டுள்ள அன்பினால் அவ்வப்போது வந்து சிறப்பாக வழிபாட்டை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் தந்தை அவர்கள். எனவே தந்தை அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் நாம் சிறப்பாக தெரிவித்துக் கொள்வோம். ஞானப்பிரகாசியார் பட்டணம் பங்கு மணலூர் புனித ஜெபமாலை அன்னை ஆலய திருவிழா அழைப்புதல் வருகின்ற 28ஆம் தேதி, இந்த மாதம் செப்டம்பர் மாதம் வருகின்ற 28ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணிக்கு கொடியேற்றம் நடைபெறும். 5/10/2024 சனிக்கிழமை காலை 11:30 மணிக்கு நற்கருணை ஆராதனை திருப்பலி முதல் சனிக்கிழமை பக்தி வழிபாடுகள் நடைபெறும். 6ஆம் தேதி 6/10/2024 ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து திருவிழா மாலை ஆராதனை நடைபெறும். தொடர்ந்து சப்பர பவனி நடைபெறும். 7ஆம் தேதி 7/10/2024 திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு திருவிழா ஆடம்பர திருப்பலி நடைபெறும். அன்றைய தினம் 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஜெபமாலை மாதா திருவிழா. எனவே அன்று 11:30 மணிக்கு திருப்பயணிகளுக்கான சிறப்பு திருப்பலி நடைபெறும். எனவே கொடியேற்று முதல் நடைபெறுகின்ற அனைத்து திரு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று திரும்புமாறு உங்களை அன்போடு பாசத்தோடும் அழைக்கின்றோம். நன்றி கூறி மன்றாட்டுவமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை கனிவுடன் வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான தூய ஜெபமாலை அன்னையினுடைய நினைவு கொண்டாட்டத்தில் மகிழுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மைகளை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தூய ஜெபமாலை அன்னையோடு கொண்ட உறவில் நிலைத்து நின்று வாழ
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் எண் 291, பக்கம் எண் 291. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. மலரான மங்கை மடி மீது மகனை மகிழ்ந்தாடச் செய்த மகிமையின் தாயே, மலரான மங்கை மடி மீது மகனை மகிழ்ந்தாடச் செய்த மகிமை தாயே, குருடானை உன்னை கரம் கூப்பி நின்றாய், அருளாகி எமக்கு ஒளி தாரும் தாயே, அருளாகி எமக்கு ஒளி தாரும் தாயே. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி சோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அஜிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலேன். ஆமென்.